தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 7வது கவிதை. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமானது. ஒரு கவிதை பாடலாக மாறினால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா தேவன் எனக்கு இதை ஒரு கவிதையாக கொடுக்கும் போது தேவன் இதை பாடலாகவும் மாற்றி ராகத்தையும் எனக்கு தந்து இதை பாடவும் வந்து வைத்தார். இன்று ஒரு வித்தியாசமாக இதை ஒரு கவிதையா நம்ம பார்க்க போறது இல்ல, பாடலா தேவன் உங்களோடு பாட சொல்றதுனால அதை பாட போறேன். தேவனே இடைப்படுவார். இதோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலை உயிராக்கும் மருந்து. ஏதோ ஆசைனாலும் நீர் வந்த இத்தேகத்தில் போதும் ஏதும் வேண்டாம், நீர் தங்கும் இவ்வுள்ளத்தில். மாம்சத்தின் பிடியில் நான் தங்கி தவித்தேன், ஆவியின் ஆளுகை ஆணிரையா, சோகத்தில் நீந்தும் தேகத்தில் வாழ்ந்தேன். மேகமாய் மேல் வந்து அமர்ந்திரையா, மாம்சத்தின் பிடியில் நான் தங்கி தவித்தேன், ஆவியின் ஆளுகை ஆணிரையா, சோகத்தில் நீந்தும் தேகத்தில் வாழ்ந்தேன். மேகமாய் மேல் வந்து அமர்ந்திரையா. இதுவரைக்கும் ராகம் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா தேவன் ஒரு வித்தியாசமான ராகத்தை கொடுப்பார். இனிப்பாக பேசி யாசித்து நடிக்கும் இவ்வுலகம் வேண்டாம், நீர் போதும் ஐயா. இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவன் ஒரு வித்தியாசமா மாத்துவாரு. சுவையான பழமாய் சுவை தந்து வாழ்ந்தேன், ஊசிகள் முள் போல உள் சென்றதே. காயான கனியை தனியாக ருசிக்கும் பொல்லாத உலகம் வேண்டாமையா. அதுக்கப்புறம் பாருங்க, நேசரின் மார்பில் தலை சாய்ந்து கழிப்பேன், களிமண்ணின் கண்ணீரை கலையாக்குவார். இயேசுவின் ரத்தம் அது போதும் நித்தம், என் உடலை உயிராக்கும் மருந்தல்லவா. நீங்க இதை பாடலா கேட்கும் போதும் பல அர்த்தங்களை தேவனே வெளிப்படுத்துவார். ஒரு கவிதையாவும் நீங்க படிக்கும் போதும் பல ஆழங்களை தேவனே வெளிப்படுத்துவார். ஏதோ ஆசைனாலும் நீர் வந்த இத்தேகத்தில் அப்படின்னா, இந்த தேகம்னா உடல், இந்த உடலுக்குள்ள இந்த தேகத்துக்குள்ள வேற எந்த ஆசையும் வரக்கூடாது. உங்க மேல இருக்கிற ஆசை மட்டும்தான் எனக்கு வரணும். அப்போ உம்முடைய ஆசை எனக்கு இருக்கும் போதுதான் இந்த உலகத்துக்கென்று நான் என்ன பண்ண மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். இந்த உலகத்துல அந்த ஆசையோட நான் இருக்க மாட்டேன். அப்ப ஆசை அதாவது எனக்கு இருந்தா தேவன் மேலதான் ஆசை இருக்கணும். ஏதோ ஆசைனாலும் நீர் வந்த இத்தேகத்தில் போதும் ஏதும் வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் வேணாப்பா, நீங்க இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம வாழும் போது நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமுமா இருப்பார். அது மட்டும் இல்ல, மாம்சத்தின் பிடியில் நான் தங்கி தவித்தேன், ஆவியின் ஆளுகை ஆணிரையா, சோகத்தில் நீந்தும் தேகத்தில் வாழ்ந்தேன், மேகமாய் மேல் வந்து அமர்ந்தீரையா. சில நேரங்கள்ல நம்ம மாம்சத்துல இருக்கும் போது தேவன் அவரோட ஆவியை கொடுப்பார். எப்போ அப்படின்னா, மாம்சத்தை நாம் வெறுத்து ஆவிக்கென்று நாம் வாழும் போது அவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவராய் நம்மளுடைய இருதயத்தில் வந்து அவர் தங்குவார். சோகத்தில் நீந்தும் தேகத்தில் வாழ்ந்தேன், மேகமாய் மேல் வந்து அமர்ந்தீரையா. நம்ம சோகத்துல இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய தேகத்துல வந்து தங்குவார். அவர் தங்கும் போது வெறும் அவர் தேகத்துல வந்து ஒரு சாதாரணமா தங்க மாட்டாரு, ஒரு மேகமாக வந்து தங்குவார். நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ஒரு வார்த்தை இருக்கும், மேகம் அந்த கூடாரத்தை விட்டு நீங்கவில்லை. அது போல நம்மளோட வாழ்க்கையில அந்த மேகம் நம்மளோட கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த தேகத்தில், நம்முடைய தேகத்தில் அந்த மேகம் வந்து தங்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மாம்சத்தின் பிடியில் இருக்கக்கூடாது, ஆவியின் வாழ்க்கையில இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க. அப்படியே வாசிச்சீங்க அப்படின்னா இதுல ஒரு வார்த்தை இருக்கும், இனிப்பாக பேசி யாசித்து நடிக்கும் இவ்வுலகம் வேண்டாம், நீர் போதும் ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அவ்வளவு உண்மையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா பொய்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் புரியும். இனிப்பாக பேசி, இனிப்பாக தான் பேசுவாங்க, இனிப்பாக பேசி உங்களை சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டா காயப்படுத்துவாங்க. அதை நம்பி வாழக்கூடாது, தேவனை மட்டும் நம்பி வாழுங்க. அது மட்டும் இல்ல, இறுதியாக நேசரின் மார்பில்
தலை சாய்ந்து கழிப்பேன். களிமண்ணின் கண்ணீரை கலையாக்குவார். நாம் எல்லோரும் களிமண்கள் தான். அதாவது நம்முடைய கண்ணீரை கலையாக்க தேவனால மட்டும்தான் முடியும். நேசரின் மார்பில் தலை சாய்ந்து கழிப்பேன். வேற யார் மார்பிலையும் நம்ம தலை சாய்ந்து நம்ம கழித்தால் அவ்வளவு இன்பம் இருக்காது. தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், ஒரு குறுகிய நாட்கள் வரைக்கும் தான். ஆனால் தேவனின் மார்பில், நேசரின் மார்பில் நாம் தலை சாய்ந்து கழிக்கும் போது நம்முடைய கண்ணீரை, களிமண்ணின் கண்ணீரை அவர் கண்டிப்பாக கலையாக்குவார். அவருடைய வார்த்தையை நான் நம்பி வாழணும். அது மட்டும் இல்ல, நேசரின் மார்பில் தலை சாய்ந்து கழிப்பேன், களிமண்ணின் கண்ணீரை கலையாக்குவார். நேசரின் ரத்தம் அது போதும் நித்தம், என் உடலை உயிராக்கும் மருந்தல்லவா. உங்களுடைய உடல்ல பலவிதமான ஆபத்து நோய்கள் இருக்கலாம். உங்களுடைய உடலை உயிராக்குற மருந்து அவர்கிட்ட தான் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மருத்துவர்களை விட நம்முடைய மருத்துவர் மேன்மையானவர். அவர் உங்களுடைய உடலை உயிராக்கி அனைவருக்கு முன்பாக உங்களை மேன்மையாக சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவார். தேவன் தாமே இந்த கவிதையின் மூலமாய் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.